சமூகத்தை தேடுவேன். நான் போகும் இடமெல்லாம் காத்து நடத்துவீர். என்னை கண்மணி போல காத்து நீர் கைவிட மாட்டீரே. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஜெயிக்க எல்லாருமே விரும்புகிறோம் நம்ம, அப்படி தானே? யாருமே எந்த காரியம் தோக்க விரும்புறது கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஒரு டிஸ்கஷன் நடக்குது, ஒரு ஆர்கியூமெண்ட்டு, கணவன் மனைவிக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடந்தால் கூட அது ஏன் பெரிய பிரச்சனையாக மாறுது தெரியுமா? ரெண்டு பேரும் என்ன பண்ண விரும்பலை? தோக்க விரும்பலை. அதுக்கு ஒன்றும் யாரும் அவார்டு கொடுக்க போகிறதில்ல. கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. யாராவது வந்து அவார்டு கொடுக்க போகிறான்னா, ஆஹா சூப்பர் ஹஸ்பண்டியா நீ ஜெயிச்சிட்ட அப்படி யாரும் அவார்டு கொடுக்க போகிறான்னா எவனும் கொடுக்க போகிறது கிடையாது. இல்லை மனைவி பார்த்து நல்ல வசமாக ஹஸ்பண்டை சிக்க வச்சுட்டடி பார்த்து பேச திணறாரி அப்படி யாரும் அவார்டு கொடுக்க போகிறான். அப்படி யாராவது சொன்னால் வச்சுக்கோங்க, அது 1ஆம் நம்பர் சகுனி, வீட்டில் ஏற்றாத, அதை முதல்ல வெளியே துரத்து. அது உன் தாயாக இருந்தாலும் தங்க முதல்ல வெளியே துரத்து. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்டில் கூட நம்ம என்ன பண்ண விரும்பலை. சரிப்போ நீ சொன்னதே சரியாக இருந்துட்டு போட்டோம், ஓகே நோ ப்ராப்ளம் அப்படி போக விரும்புறது கிடையாது. கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? தப்பாக இருந்தாலும் ஜெயிக்கணுன்ற வெறியில் சாதிப்போம். தப்பை என்ன சரியாக என்ன பண்ணுவோம்? நம்ம பண்ணது தான் சரின்னு சாதிக்கிற ஆள் நம்ம. இன்னமும் நீங்களும் அப்படி இல்லாத மாதிரி பார்க்குறீங்க. என்ன தப்பே பண்ணாலும் நான் பண்ணது சரின்னு சாதிக்கிற ஆள் நம்ம. அப்போ வீட்டில் நடக்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டில் தோக்க விரும்பலை. ஆனால் நம்ம எங்கே திரும்ப தோக்க விரும்புவோம்? பிள்ளைங்கிட்ட தோக்க விரும்புவோம். குழந்தை பால் போடுது, அதை அடித்த ஒரு சிக்ஸரா ஜெயிச்சிட்ட, அது அடிக்குது, அது ஒன்று ஜெயிச்சு அதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குறோம். இருக்கிறீங்க இல்லையா? ஏன் குழந்தைங்களை ஜெயிக்க வைக்க விரும்புகிறோம்? அது என் மேலே என்னவா இருக்குது? அன்பாக இருக்குது, அது என் மேலே பாசமாக இருக்குது, என்னை நம்புது. அதனால் அதுக்கிட்ட தோற்று போகிறது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இருக்கிறீங்களா? இப்படி சொல்லட்டுமா, அந்த குழந்தைய ஜெயிக்கிறது எனக்கு என்னது? சந்தோஷம். கரெக்டாக? உங்களெல்லாம் பார்த்தா உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் குழந்தை பெற்றவங்க மாதிரியும் தெரியல, அந்த குழந்தைங்கிட்ட விளையாண்ட மாதிரியும் தெரியல. அது ஆம்பளைங்களை பார்த்தா சுத்தம், அதை பெற்ற ஹாஸ்பிட்டலில் பார்த்ததோட சரி பாஸ்டர் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்குறாங்க. இருக்கிறீங்களா? நீங்கள் குழந்தைகிட்ட விளையாடுறீங்களா? யாராவது ஆம்பளைங்க விளையாண்டுருக்கிறீங்க உங்கள் குழந்தைகிட்ட? தோற்றுருக்கிறீங்களா? ஏன் தோற்று போகிறோன்னு தெரியுமா? அது சந்தோஷம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் எப்படி தெரியுமா பார்க்குறாரு? உங்களை எப்படி பார்க்குறாரு? பக்கத்து வீட்டு குழந்தையா பார்க்குறாரு? சொந்த குழந்தையா பார்க்குறாரு. அப்போ சொந்த குழந்தையா உங்களை பார்க்குறவர் நீங்கள் தோக்கிறத சத்தியமாக விரும்ப மாட்டார். தெரியுமா உனக்கு? நீ விரும்புறியா இல்லையா, என் தெய்வம் நீ தோக்கிறத விரும்ப மாட்டார். நீ எந்த இடத்துல நீ தான் ஜெயிக்கணும். நான் பொய் சொல்லலை, இது உண்மை. சில விலைக்கரையை நம்ம கொடுக்கணும், அது வேற விஷயம், அது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் தேவனுடைய இருதயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் தான் ராஜா. ஹல்லேலூயா.
எந்த இடத்துல நீங்கள் தான் என்னது ராணி. ஆமென் சொல்லுவோமா? என் தேவனுடைய விருப்பம் தான், நீங்கள் தான் ஜெயிக்கணும். அல்லேலூயா. யாராவது பக்கத்து வீட்டு பிள்ளை ஜெயிக்கிறத விரும்புவீங்களா? மாட்டீங்க. உங்கள் பிள்ளை ஒன்னானவர் வடிஞ்செடுத்த அப்படியே ஒன்றுமே தெரியாத சூனியமாக இருந்தால் கூட என்ன விரும்புவீங்க நீங்கள்? என் பிள்ளை தான் ஜெயிக்கணும். அது சூனியம் இருந்தாலும் யார் என்ன விரும்புவீங்க? உலகத்தின் பார்வை நீ நானும் சூனியம். ஆனால் தேவன் விரும்புகிறாரு, நீ பெரிய ஞானியாக இருந்துட்டு போடா, என் பையன் தான்டா ஜெயிப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஜெயிக்கணும் வாழ்க்கையில். வேதம் என்ன சொல்லி கொடுக்குது நமக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு? பொருளாதாரத்தில், வேலையில், தொழிலில், குடும்பத்தில், எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும். நம்ம இருக்கிறீங்களா? புரியுதா? குடும்பத்தில் என்ன ஜெயிக்கிறது? நல்ல தகப்பனாக இருந்தால் நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். உன் பிள்ளைங்களை சரியான விதத்தில் வளர்த்துட்ட வச்சுக்கோ, நீ ஜெயிச்சிட்ட. உன் மனைவியை நல்ல விதத்தில் நீ ட்ரெயின் பண்ணி நல்ல விதத்தில் உருவாக்கிட்ட, நீ ஜெயிச்சிட்ட. நீ கணவனை நல்ல விதத்தில் தீய பழக்கம் திருத்தி நல்ல கணவனாக கொண்டு வந்துட்ட, நீ ஜெயிச்சிட்ட. இதான் குடும்பத்தில் ஜெயிக்கிற காரியம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ வேலை ஸ்தலத்தில் ஜெயிக்கிறது, நல்லா உழைச்சி நல்ல பெயரை வாங்குற, நல்லா சர்டிஃபிகேட் வாங்குற, நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். சிலர் வேலையில் நல்லா இருப்பாங்க, குடும்பத்தில் கோட்டை விட்டுருவாங்க. சிலர் குடும்பத்தை நல்லா கவனிப்பாங்க, தொழிலில் கோட்டை விட்டுருவாங்க. எல்லா பக்கத்துலையும் ஜெயிக்கணும். ஆமென். நீ எந்த பக்கம் போனாலும் ஜெயம் உன் கூட வரணும். அது நான் விரும்பலை, என் தெய்வம் விரும்புகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறியா? உன் குடும்பத்தில் நீ தான் ஏன் ஜெயிக்கணும், உன் வேலை ஸ்தலத்தில் நீ தான் ஜெயிக்கணும், உன் தொழிலில் நீ தான் ஜெயிக்கணும். ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் உன் கூட இருக்கிறாரு. அவருக்கு நீ பிள்ளையாக இருக்கிற, நீ தான் ஜெயிக்கணும். அப்போ வேதம் என்ன கற்றுக் கொடுக்குது? நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? எதை கை கொண்டா ஜெயிக்க முடியும்? நான் ரொம்ப யோசனை, எப்படி நான் அடிக்கடி தோல்வி வருது வாழ்க்கையில். சில நேரங்களில் சில தோல்விகளை தேவன் அனுமதிப்பார். அதை பற்றி நான் பேச விரும்பலை. சில பாடங்களை நம்ம கற்றுக் கொடுப்பதற்கு, சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு சில இடத்துல நிந்தனையும், சில இடத்துல கர்த்தர் அவமானத்தையும், சில தோல்வியை அனுமதிப்பார். அது ஒரு செப்பரேட் லெசன், அதை விட்டுருங்க. ஆனால் மெயின் கான்செப்ட் என்ன தெரியுமா? என் தேவன் விரும்புகிற ஒரு கான்செப்ட் என்ன? நீ ஜெயிக்கணுன்றதான் அந்த கான்செப்ட். அதுக்கு என்ன வேணும்? வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? பெரிய கப்பல் ஒன்று நின்று விட்டது. துறைமுகத்துலேருந்து கிளம்பலை. இன்ஜின் ஆன் பண்ணுறாங்க, சுக்கான் ஓடவே இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணிட்டான், உள்ளே இருக்க இன்ஜின் எல்லாம் போட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டான். ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறான், ஒன்றுமே முடியலை. அப்புறம் துறைமுகத்தில் இருக்க யாராவது ஒரு கப்பல் சரி பண்ணுற ஆள் இருக்கிறாருன்னு கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு மனுஷன் வராரு. அந்த இன்ஜினில் நிற்கிறாங்க, சுற்றி நிற்கிறாங்க. கீழே சுக்கானாண்ட போகிறாங்க, பார்க்குறாங்க இன்ஜின் ஆன் பண்ணால் ஓடலை. அப்படியே புர் 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 புர்ருந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, நம்ம பைக் மாதிரி. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ அவர் பார்த்தாரு, ஒருத்தண்ட ஒரு சுத்தியில் கேட்டார். சுத்திலா அப்படின்னா, ஆமாம் நீ கொண்டு வானார். சுத்தியில் கொண்டு வந்துட்டு இதுக்கு மேலே இந்த இடத்துல அடினாரு, ஒரு அடி, இந்த இடத்துல ஒரு அடி அடினாரு, இந்த இடத்துல ஒரு அடி அடின்னு ஒரு 4-5 அடி அடித்தாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? ஒரு 4-5 அடி அடித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உட்காந்து மேலே இங்கிலி இப்படி தொலாயத்தை என்னத்தை தான் இவர் பார்க்குற, யாருக்குமே ஒன்றும் புரியல. பார்த்துட்டு ஏதாவது கரெக்டாக சொல்லுவார், பெருசு பெரிய ஐட்டெல்லாம் கொண்டு வர ஒன்றுமே சொல்லலை. சுற்றியில் கேட்குறாரு, இங்கே 2 தட்டு, அங்கே 2 தட்டு, இங்கே 2 தட்டு, முடிஞ்சு போச்சு. கேப்டனை பார்த்தா ஸ்டார்ட் பண்ணு போ மேலேன்னாரு. போய் ஸ்டார்ட் பண்ண ட்ருன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருக்கிறீங்களா? ஹலோ, ஏதாவது புரியுதா? எங்களுக்கு தான் ஒன்றுமே புரியாத பாஸ்டர், நீங்களே சொல்லிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, பில்லு கொடுங்கன்னாங்க. பில்லு கொடுத்தாரு. கேப்டன் மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. ஏங்க 4 சுற்றி வச்சு 4 அடி அடித்ததுக்கு இவ்வளோ பெரிய பில்லா அப்படின்னாரு. 4 சுற்றி வச்சு அடித்ததுக்கு இல்லைங்க பில்லு. எங்கே தட்டுனா சரியாகும், எங்கே தட்டுனா ஓடுன்ற என்னுடைய முன்னறிவு, என்னுடைய நிதானத்தை வைத்து நான் அதை தட்டுனாலாம் ஓடிச்சு. நீங்கள் எத்தனை நாளாக ட்ரை பண்ணீங்க? 2 நாளாக ட்ரை பண்ண முடியலல்ல. ஆனால் நான் சுற்றியில் வச்சு தட்டுனலாம் பார்க்காத, எங்கே தட்டணும் எனக்கு தெரிஞ்சது, உனக்கு தெரியல. அதுக்காக தான் இந்த பில்லு. தட்டுனதுக்காக இல்லை பில்லு, என்னுடைய அறிவுக்காக, என்னுடைய திறமைக்காக, நான் இந்த பிரச்சனை எங்கே சரி செஞ்சா போகும் கண்டுபிடித்ததற்காக இந்த பில் என்று அவர் சொன்னாராம். அல்லேலூயா. அப்போ தோத்துக்கிட்டு இருக்கிறேன்னா ஏன் தோக்குறேன்றதை நான் கண்டுபிடிக்கணும். அவமானப்படுத்தப்படுறேன்னா ஏன் செய்யப்படுகிறேன் என்கிற காரணத்தை அறியணுமே தவிர, இப்போ ஆபீஸில் பாஸ் திட்டுறாரு, என்னை அவமானப்படுத்திட்டாரு, என்னை அசிங்கப்படுத்திட்டாரு. சிட் டவுன். ஏன் பாஸ்? சரி பாஸ்லாம் வேணாம், பாஸ்டர் திட்டாரு. எதுக்கு கோபமாக இருக்கிறேன்னு பேசிக்கிறீங்க நீங்கள் எல்லாரும்? கோபப்படுறேன்ட்டு ஏன் கோபப்படுற என்னைக்கா யோசிச்சிங்களா? யாராவது பேசுகிற ஆளுக்கு அந்த ஒரு சிந்தனை வந்திருக்கா? என்னைக்காவது பாஸ்டர் கோவப்படுறேன்னு சொல்றியே, ஏன் கோபப்படுறாரு என்னைக்கா சிந்திச்சிருக்கிறியா? நான் கேட்குறேன், உங்கள் வீட்டுக்காரர் கோவப்படுறாரு, பைத்தியமான அவருக்கு? அவருக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா? நாபாலா?
இல்லை பாஸ்டர் நாபால பைத்தியம் பிடிச்சு போச்சா? அப்ப ஏன் அவமானப்படுத்தப்படுகிறேன், ஏன் நான் திட்டு வாங்குறேன், ஏன் தோக்குறேன் என்கிற நிதானம் எனக்கு வேண்டும். இருக்கிறீங்களா? அப்ப பாஸ் திட்டுறாருன்னா ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்ன தப்பு நடந்து யோசிக்கணும். நான் அந்த தப்பை திரும்ப பண்ணாடி திரும்ப திட்டு வாங்க மாட்டேன். ஏன் மனைவி திரும்ப திரும்ப திட்டு வாங்குறா? செஞ்ச தப்பையே திரும்ப 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 எத்தனை வாட்டி சொன்னாலும் மண்டையில ஏறாது, மசாலா ஏறாது, ஒன்றும் இருக்காது. அதையே செய்யும் பொழுது, ஐயோ தங்கமே எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குதே, உனக்கு தங்க நெக்லஸ் போடுறேன் அப்படி சொல்லுகிறதற்கு உலகத்தில் யாராவது இருக்கிறாளா என்று எனக்கு தெரியாது. நிச்சயமாக அந்த கேட்டகரியில் நான் கிடையாது. ஐ எம் நாட் ஜஸ்டிஃபையிங், அதாவது என்னுடைய கோபத்தை நியாயப்படுத்தலை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கிற தோல்வியை நியாயப்படுத்தலை. ஏன்ற நிதானம், ஏன் ஓடலை கப்பல், ஏன் ஓடலை கப்பல், ஏன் இயங்கலை என்கிற நிதானம் உனக்கு வருகிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் தோல்வி உன்னை விட்டு நீங்காது, நிந்தனை நீங்காது, அவமானம் நீங்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் ஜெயிக்க விரும்பியும், சர்வ வல்லவர் உலகத்தை ஜெயித்தவர் என் கூட இருந்து வாழ்க்கையில் எதில் கை வச்சாலும் தோல்வி. ஏன் எதில் கை வச்சாலும் தோல்வி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தோல்வி கூட ஒரு ப்ராசஸ் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் தோல்வி கூட ஒரு ப்ராசஸ்ன்னு? இந்த தோல்வி, இந்த அவமானம் ஏதோ ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லை. இது பல நாட்கள் கடந்து நடக்கிற ஒரு விஷயம்தான் தோல்வி. நான் உங்கள் பாஷையில் நான் சொல்கிறேன், நான் நீங்கள் புரிந்து கொள்கிற விதமாக. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்து கொண்டு இருக்கிறது. பேட்டிங் பண்ணுகிற டீம் தோக்க போகுது, போலிங் பண்ணுற டீம் ஜெயிக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 300 ரன் அடிக்கணும். 7 விக்கெட் போயிடுச்சு. இப்போ 8ஆவதாக ஒரு ஆள் உள்ளே வராரு. இப்போ 8ஆவதாக உள்ளே வந்த ஆள் இந்த டீம் ஜெயிக்க போது பால் போடுறாங்க. ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு அடித்தவனு ஒரு கேட்ச், ஈஸி கேட்சை ஒருத்த விட்டுட்டான். ஹலோ இருக்கிறீங்களா? இன்னும் 300 ரன் அடிக்கணும், எல்லா விக்கெட்டும் போயிடுச்சு. கடைசியில் போலர்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்போ வராரு, ஒரே ஒரு பந்து முதல் பந்தில் விட்டுட்டாங்க. அவங்க பெருசாக இடத்துல தட்டி கொடுத்தாங்க, பரவாயில்லடா இன்னும் 3 விக்கெட் தூக்கிடலாம், ஜாலியாக தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்து கொண்டு இருந்தார்கள். தனி மனிதனாக அந்த பேட்ஸ்மேன் தனி மனிதனாக நின்று ஓவருக்கு ஓவர் இடம் மாறி 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 300 ரன்னை அவர் அந்த டீமை எடுக்க வச்சு அந்த டீமை தனியாளாக தூக்கி கொண்டு போனார். இருக்கிறீங்களா? இப்போ அந்த டீம் ஜெயித்ததுக்கு இவர் 300 ரன் அடிச்சது காரணம் இல்ல. ஒருத்தன் கேட்சை விட்டான் பாத்தியா, முதல் பால்ல கேட்ச். நான் இப்படி யோசிச்சு பாருங்களேன், அந்த கேட்சை விடாம இருந்திருந்தால், அந்த முதல் கேட்சை விடாம இருந்திருந்தா அவர் அவுட் ஆயிருப்பாரு. கரெக்டா? நான் சொல்றது சரியா தப்பா? ஹல்லேலூயா. அப்ப தோல்வி என்பது ஒரு ப்ராசஸ். நீங்க ஜெயிக்கணும் என்பது தேவ சித்தம், நீங்க ஜெயிக்கணும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். சபையினுடைய விருப்பம் நீங்க தோக்க கூடாது, சபையினுடைய விருப்பம் நீங்க ஜெயிக்கணும் என்பது. ஆனால் நான் தோற்கிறேன் என்றால் இட்ஸ் a process. எங்கேயோ என் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்கிறது, அந்த தப்பை நான் திருத்திக் கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு கமெண்டேட்டர் ஒரு மேட்சை பத்தி ரொம்ப பேசினார். 2 பேர் பேசுறாங்க. அந்த 2வது மனுஷன் பேசினது ரொம்ப பிடிச்சது. ஒரு டீமுக்கு அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் 57வது நிமிஷம் 75 2 சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதை அவங்க கோலாக கன்வெர்ட் பண்ண தவறிடுறாங்க. இப்போ மேட்ச் முடிய போகிற கடைசி நிமிஷம், த லாஸ்ட் மினிட், எந்த டீமுக்கு 2 சந்தர்ப்பம் கிடைத்து தவற விட்டார்களோ அந்த டீமுக்கு எதிரணி கடைசி அந்த 60 செகண்ட் இருக்கிறத ஒரு கோல் அடிச்சிடுறாங்க. மேட்ச் முடிஞ்சிருது. 1-0 என்ற கணக்கில் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்டேட்டர் சொல்கிறாரு, நம்ம இந்த கோல் அடித்த மனிதனை அப்ரிஷியேட் பண்ணோம். தன்னந்தனியாக அவர் ஓடி இந்த கோலை அடித்து அவர் இந்த டீமை ஜெயிக்க வைத்து விட்டார். இஸ் a கிரேட் மேன், பெரிய அப்படிலாம் சொல்கிறாரு. பக்கத்தில் இன்னொரு கமெண்டேட்டர் அப்புறம் கொடுக்குறாங்க. அவர் சொல்கிறாரு, அவரை கோல் அடித்ததுனால இந்த டீம் ஜெயிக்கலை, 57வது நிமிஷத்திலும் 75 நிமிஷத்திலும் கிடைத்த சந்தர்ப்பத்தை இவர்கள் கோட்டை விட்டு விட்டதுனால. ஒருவேளை இப்படி யோசித்து பாருங்கள், அவர்கள் கோட்டை விடவில்லை என்றால் 2 கோலாக இருக்கும். இவன் 1 கோல் அடிச்சிருந்தா கூட ஸ்டில் they would have gone as victorious people. அதனால் ஜெயிக்கணுன்ற ஆசை இருந்தால் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணும் வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையில்,
தொழிலில் ஊழியத்தில் ஜெயிக்கணும்னா முதலாவது எங்கே தவறு செய்கிறேன் என்பதை உடைக்கணும். என்ன தவறு இருக்குது என்பதை உடைக்காத வரைக்கும், அதை உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எடுத்து போடாத வரைக்கும் வாழ்க்கையில் தோல்வி என்பது ரொம்ப தூரத்தில், அதாவது எட்டிக்காய் அல்லது எட்டாக்கனியாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து விடும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தவறு செய்வது என்பது மனித இயல்பு, ஒத்துக்கிறீங்களா? ஆமென். தவறாதவங்க யாருமே கிடையாது. நானும் தவறு செய்கிறேன், நீங்களும் தவறு செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் 2 மனிதர்களை சுட்டி காட்டுகிறது. நான் செய்திக்குள்ளே போகலை, நீங்கள் ஜெயிக்கணுன்றதை குறித்து வேதத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ 2 விதமான கூட்டத்தை வேதம் சுட்டி காட்டுகிறது. இதில் ஜெயிக்கிறவள் யார், தோற்கிறவள் யார் என்று. முதலாவது, தன் வாழ்க்கையில் ஜெயிக்க விரும்புகிறவன் தவறை சுட்டி காட்டும் பொழுது அதை திருத்தி கொள்ளுகிறான். இருக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. தவறை சுட்டி காட்டணுன்ற அவசியம் இல்லை. என்னைக்கு அந்த உணர்வு வருகிறதோ, இந்த காரியத்தில் நான் தவறு செய்தேன், இந்த காரியம் என்னிடத்தில் தவறான காரியமாக இருக்கிறது என்று என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு உணர்வு வருகிறதோ அன்னைக்கு அவன் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ முதல் கட்டம், நான் ஜெயிக்கிறதுக்கு தவறு செய்யக்கூடாது என்பது. தவறு ஒரு ப்ராசஸ். மிஸ்டேக் இஸ் அ ப்ராசஸ் டு எண்ட் வித் டிஃபீட். அப்போ அந்த தவறை உணர்ந்துட்டாலேயே, அதுலேருந்து வெளியே வந்துட்டாலேயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா இல்லையா? என்னால் சில மனிதர்களை வாழ்க்கையில் மறக்க முடியாது. 4 காலில் நடந்து வந்த மனுஷனுக்கு 2 வீடு கட்டி குடியிருக்கிறான், 2 3 வீடு கட்டிட்டாரு. பசங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு. 4 காலில் வீட்டுக்கு வந்த மனுஷன், ஒரு லிஃப்ட் கம்பெனியில் வேலை பண்ணவர், நல்ல சம்பளம், குடும்பம் வறுமையில் தரித்திரத்தில் விட்டுட்டு டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வந்த மனுஷன் ஒரு நாள் தொடப்பட்ட உடனே, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் குடியை விட்டுட்டு 2 காலில் வர ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பித்தது. ஏன்னா தேவன் ஒரு மனுஷன் திருந்திட்டு அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். அவன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஈவாய் கொடுத்ததை இப்போ ஆசீர்வாதமே மாற்ற ஆரம்பிச்சிடார். தவறை திருத்திக்கிட்டான் பார்த்தியா? அப்போ தவறை திருத்திக்கிட்டானோட இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி சென்னை பட்டணத்தில் 2 3 வீடு கட்டியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சிலர் என்ன சொன்னாலும் தவறை திருத்திக் கொள்ளவே மாட்டார்கள். அதாவது தலை முழுகிடணும், இதை திருத்த முடியாது என்று தலை முழுகுகிற கேஸ். ஆனால் மனசு கேட்காது. இப்போ நம்ம பையன் தப்பு பண்ணுறான், பொண்ணு தப்பு பண்ணுறான், திரும்ப நீங்கள் போய் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவோம். ஏன் தெரியுமா? அவங்க என்ன ஆயிடக்கூடாது, வாழ்க்கையில் தோத்துடக்கூடாது. நமக்கு தாங்காது தோத்தா. நம்ம தோத்தா தாங்கிக்கலாம், நம்ம பிள்ளைங்க தோத்தா நம்மளால். அதுதான் தேவன், அதுதான் கர்த்தர். அவர் நீங்கள் தோற்பதை விரும்பாத ஒரு தேவன். அப்போ 2 கூட்டம் வேதத்தில். ஒரு கூட்டம் தங்களை திருத்திக் கொள்ளுகிறவர்கள். லூக்கா சுவிசேஷம் வாசிக்க வேணாம், நேரம் இல்லை. 15ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் அங்கே சொல்லுகிறது, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். உணர்வு வந்துச்சா இல்லையா? தப்பு செஞ்சேன்னு வந்துச்சா இல்லையா? இப்போ தப்பு செஞ்ச உடனே அதை விட்டுட்டு வெளியே வரானா இல்லையா? ஹலோ, இருக்கிறீங்களா? தூங்குறீங்களா? தப்பு செஞ்சாச்சு, தப்பு செஞ்சு எல்லாம் அழிஞ்சு போச்சு, வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வி. பரவாயில்லை, இன்னைக்கு நீங்கள் தோத்துருக்கிறீங்க, கர்த்தர் அப்படியே கைவிட்டுற மாட்டார். ஆமென். இன்னைக்கு உங்களை தூக்கி நிறுத்தணும் தான் கர்த்தர் இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இது வரைக்கும் தோத்துருக்கலாம், இப்போ அவன் எல்லாம் தோத்து போயிட்டான், எல்லாம் இழந்துட்டான். இப்போ அவனுக்கு ஒரு உணர்வு என்ற இந்த தப்பு இருக்குது. ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் என்டர்பிரினியர்ஸ் பற்றி பேசுகிறாரு. நான் இதெல்லாம் அங்கே வாட்ச் பண்ணுவேன் நான். ஏன்னா எனக்கு பைபிள் என்ன சரக்கு கிடைக்குதுன்றதை பார்க்க தான் வாட்ச் பண்ணுவேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வாட் இட் பைபிள் சேஸ். இவ்வளோ தவறான ஒரு காரியமாக இருந்தால் கூட பைபிள் என்ன சொல்லுது, அப்போ தான் யோசிப்பேன் நான். அப்போ அவர் என்டர்பிரினியர் பற்றி சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அதாவது ஃபஸ்ட் டைம் என்டர்பிரினியர்ஸ் அப்படி சொல்லி பேசுகிறாரு. அப்போ ஒரு மனுஷன் கொடுக்குற ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு சிலர் செய்கிறார்கள், சாட்சி ராமன் ஜெயிச்சோன்னு சொல்லி சாட்சி கொடுக்குறாங்க. நான் கையில் உன் கையில் கர்த்தர் உலகத்தை ஜெயிக்கிற வேத புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறாரு, நீ தோக்கவே கூடாது, நீ எப்படி தோக்குற? மனுஷன் ஆலோசனை ஜெயிக்கிறவன் உலகத்தில் இருக்கும்போது தேவ ஆலோசனை ஜெயிக்கணுமே நீ. ஏன்னா நான் திருத்திக்கொள்ள தவறுகிறேன், நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன்றேன். என்ன நான் மாற்றிக்கொள்ள விரும்பலை, என் தவறை விட்டு நான் வெளியே வர விரும்பலை. அதனால தான் தொடர்ந்து வெட்கம், அவமானம், நிந்தனை, தோல்விகள். அப்படி பைபிளை பார்த்தன இருக்குதா? இவன் திருந்திட்டான். இப்போ என்ன நடந்துச்சு? திருந்தினவனை என்ன பண்ணாங்க? அப்பா அவனுக்கு உரிய எல்லா ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுத்தான். இல்லை, நீங்கள் எனக்கு இந்த மொழி முடிக்காதீங்க, ஐ எம் நாட் அன் இன்ஸ்பெக்டர். நான் உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது, என்ன பண்ண சொல்லு, ஏய் கொண்டா கரெக்ட் அப்படி சொல்லி
சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி என்ன பார்க்காதீங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? குனியமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். என்ன பிடிச்சிட்டு போலிங்க, பாஸ்போர்ட் கூப்பிட்டுருந்தாங்க. சார் வாங்க ஒரு என்கொயரி. நான் என்னென்னு சொல்ல போனால் பாஸ்போர்ட்டுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நான் சர்வீஸில் இருக்கேன். சரிங்கண்ணா. அப்போ உள்ள 2 பேர் அப்படி ஜட்டியோட உட்கார வச்சுருக்கிறாங்க. ஒரு டியூப், இந்த ரப்பர் டியூப் இருக்கா, பார்த்துருக்கிறீங்களா? பெரிய ரப்பர் டியூப், இந்த இதுக்கு உள்ளே போடுவோம் அந்த பொருளை வச்சு அடிச்சாம டம்முன்னு அம்மா அப்படி கத்துறான். நீங்கள் உட்காந்துருக்கிறது பார்த்தா என்னமோ நான் ரப்பர் டியூப் வச்சு உங்களை அடிக்க போகிற மாதிரி என்ன பார்க்காதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் மிரட்டாமல் பாருங்கள், மிரட்டிக்கிட்டு பார்க்காதீங்க. இருக்கிறீங்களா? திருத்தி கொள்ளாதவங்க இருக்கிறாங்க பைபிளில். எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை மாத்திரம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 33ஆவது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. 33, 34. ஒரு பக்கம் திருத்திக் கொள்ள சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். 34 திருத்திக் கொள்ள முடியாத ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே. கண்ணில்லாதவன் சொல்றான், ஐயா கண்ணை பெற்றுக்கொண்டு சொல்றான். இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவரையா, அவர் தேவனுடைய குமாரன் சொல்லுகிறான். ஆனால் அதை அறிந்தும் அதை ஏற்றுக்கொள்ள தவறு என்று அறிந்தும் தான் செய்கிறது குற்றம் என்று அறிந்தும் அதை திருத்திக் கொள்ள முடியாத ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது. பரிசேயர் கூட்டம், சதுசேயர் கூட்டம், வேத பாரகர் கூட்டம். 34வது வசனம் சொல்றான், முற்றிலும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாயோ. அப்போ சில விசுவாசிகள்லாம் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாததா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கேரக்டரை, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க தவறை மாற்றிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் கண் திறக்கும், பார்வை மாத்திரம் இருக்காது. அல்லேலூயா. கண் கெட்ட பின் என்று சொல்கிறது போல் கண் திறக்கும். ஐயோ இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாரே, நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே, இன்னை வரைக்கும் வாழ்க்கையில் உருப்படலையே, இனி உருப்படவே முடியாதான்ங்கிற நிலைமை வரும் பொழுது தான் உங்களுக்கு நான் சொன்ன ஆலோசனை ஞாபகம். அப்போ வேதத்தில் தோத்து போகிறதுக்கு, அவமானப்படப்படுகிறதற்கு, நிந்திக்கப்படுகிறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. ஒருவர் தங்களை திருத்திக் கொள்ள முடியாதவர்கள், திருத்திக் கொள்ள முடியாதவர்கள் என்றால் திருத்திக் கொள்ள விரும்பாதவர்கள். இதுதான் சரியான வார்த்தை. இருக்கிறீங்களா? நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 5 வசனம். இந்த 3 முதல் 5 வசனத்தை வாசிங்கன்னா அவருடைய வழி மரணத்துக்கு ஏதுவான வழி. பட் ஷீ இஸ் நாட் ரெடி டு சேஞ்ச் ஹர் வேஸ். அவள் தான் செய்கிறது தவறுன்னு தெரியும், தான் செய்கிறது பாவன்னு தெரியும், தான் விபச்சாரம் பண்ணுறேன்னு தெரியும். அவளை தெரிஞ்சோ அதை தன்னை திருத்திக் கொள்ள விரும்பவில்லை. அதனால தான் வேதம் சொல்லுது, அவள் வீட்டுக்கு போகிற வழி எங்கே போகுதுன்னா மரணத்துக்கு போகிற வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஜெயிக்க விரும்புகிறவர்கள் யார் தெரியுமா? தங்களை திருத்திக் கொள்ளுகிறவர்கள். தங்கள் தவறுகளை அவங்களுக்கு கர்த்தர் முத்திரை மோதிரத்தை கொடுப்பார். அவர்களுக்கு கர்த்தர் நல் வஸ்திரங்களை கொடுப்பார். கர்த்தர் அவளுக்கு பாதரட்சைகளை கொடுப்பார். கர்த்தர் மீண்டும் இழந்தவைகளை அவர்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் தங்கள் தவறை உணர்ந்து திருத்திக் கொள்ள. சிலர் தவறை திருத்திக் கொள்ள விரும்பவில்லை. அவர்களுடைய வீடு, அவருடைய வழி எங்கே போகிறது என்றால் அது மரணத்தில் போய் முடியும். மரணம்னா தோல்வி, மரணம்னா அவமானம், மரணம்னா நிந்தனை. வேதம் எச்சரிக்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிற மனுஷன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். இதை நான் சொன்னா நீ வருத்தப்படுவ. ஆனால் பைபிள் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், தப்பு செய்கிற, இது நல்லதில்லை, உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, இதை மாற்றிக்கோ, இந்த தவறை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் கடிந்து கொண்டோம், பாஸ்டர் கடிந்து கொண்டோம், தாய் தகப்பன் கடிந்து கொண்டோம். இல்லை நான் திருத்தி கொள்ள மாட்டேன், நான் செய்யறதெல்லாம் சரி என்று நினைக்கிறவர்கள், திருத்தி கொள்ளாத வாழ்க்கையில், தங்கள் கழுத்தை கடினப்படுத்துகிற வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும், அது சொல்லிவிட்டு வராது, அது எதிர்பாராத நேரமாக சடுதியில் என்று சொல்லும்போது ஒரு ஆபத்து வந்து நிற்கும், நாசமாய் போய் விடுவார்கள். ஆகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதம் நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர், உலகத்தை ஜெயித்தவர், அவர் உங்களை ஜெயிக்க வைக்க விரும்புகிறார். நீங்கள் அவருடைய குமாரனாக குமாரத்தியாக இருக்கிறதுனால நீங்கள் ஜெயிக்கணும்னு விரும்புகிற ஒருவர் அவர். அதையெல்லாம் தாண்டி நீங்கள் தோக்கிறது அவருக்கு அபகீர்த்தி, அவருக்கு துர்கந்தம். ஆகவே அதை அவர் விரும்புறது கிடையாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பாத்திரங்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். 2 பேரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள்.
நான் 2 பேரை பார்க்க போகிறது, ஒருத்தர் தான் பார்க்க போகிறேன். ஒரு கம்பேரிசனுக்காக மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் சவுலை தமக்கென்று ராஜாவாய் தெரிந்து கொண்டார். தேவன் தாவீதையும் தமக்காக ராஜாவாக, 2 பேருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 2 பேரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் 2 பேருடைய வாழ்க்கை முடிவு, அதாவது வாழ்க்கை முடிவு எப்படி அமைந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 2 பாத்திரத்தில் தாவீது வெற்றியாளனாகவும், தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றனாய் மாறினான். சவுலோ தோற்று போனவனாகவும் தேவன் அருவருக்கிற ஒரு பாத்திரமாய் மாறி போனான். 2 பேருமே தேவனால் அழைக்கப்பட்டது மறந்துடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லி, நீ தேவனால் அழைக்கப்பட்ட பாத்திரம், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அந்த நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை தெரிந்து கொண்டு நீ தோத்து போறதுக்காக அல்ல, நீ அவருக்கு அருவருப்பாய் மாறணும் என்பதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. அருவருப்பாய் இருக்கிற என்னை தேவன் தெரிந்து கொண்டார். அப்படிதான் சவுல் சொல்றான், பென்யமீன் கோத்திரத்திலே எங்க கோத்திரம் ரொம்ப அற்பமான கோத்திரம், ரொம்ப அற்பமான, அதாவது அற்பமான குடும்பம் என்று சொல்லுகிறான். எங்க குடும்பம் ரொம்ப அற்பமான குடும்பம் என்று சொல்லுகிறான். அற்பமாய் இருந்த ஒன்ன, ஹலோ, அற்பமாய் இருந்த ஒன்ன தேவன் தெரிந்து கொண்டது எதற்கென்றால், கண்ணீர் விடுவதற்காக அல்ல, வேதனைப்படுவதற்காக அல்ல, நீ எல்லாரும் தோத்து போவதற்காக அல்ல, நீ ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் இதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள், என் தேவனுடைய நோக்கம், உங்களை அவர் தெரிந்து கொண்டார், உங்களை அவர் அழைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப உங்க கையில அந்த அதிகாரத்தை கொடுத்துறாரு. நீ சவுலா இருக்கணுமா, தாவீதா மாறணுமான்ட்டு. சவுல் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவன் தோற்று போனான். தேவன் அவனை அருவருத்தார். அவன் கிட்ட பேசுறதுக்கே கர்த்தர் விரும்பலையா? நான் சொல்றது சரியா தவறா? சரியா தவறா? தேவன் அவன் கிட்ட பேசக்கூட விரும்பல. ஐயா சாமலை பார்த்து, ஏய் அழுது போதுண்டா, விடுடா, எனக்கு அவனை கண்டாலே எனக்கு மனசபமாய் அருவருப்பாய். நீ அப்படி மாறிடக்கூடாது. அப்ப உன் கையில தான் அதை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் தாவீதை பார்த்து அவனை ஜெயிக்க வைக்கிறார் கர்த்தர். அவன் வாழ்க்கையை ஜெயிச்சுக்கிட்டே போறான். அவனை எதிர்க்க யாருமே இல்லையா? 2வது தேவனுக்கு இறுதி ஏற்றமாய் மாறி போனான். அப்ப 2 பாத்திரங்கள், 2 பேரும் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட பாத்திரங்கள். ஒருவன் ஆகாதவனாய் வெறுக்கப்படத்தக்கவனாய் மாறுகிறான், ஒருவன் விரும்பப்படத்தக்கவனாய் மாறுகிறான், ஜெயிக்கிறவனாய் மாறுகிறான். சாய்ஸ் யுவர்ஸ். கர்த்தர் உங்க கையில் அந்த வெற்றியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒவ்வொரு வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட்ல கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். தம்பி உட்காரலாமே, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நின்று இருக்கிற? சிட் டவுன், நோ ப்ராப்ளம். வரல பிக்சரில் வராட்டியும் பரவாயில்ல, நீ ரொம்ப நேரம் எனக்கு கால் வலிக்குது, உட்காரு. அப்போ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் வெற்றியாளனாய் மாறணுமா அல்லது கர்த்தர் அருவருக்கத்தக்க பாத்திரமாய் மாறணுமா என்பதை கர்த்தர் யார் கையில் கொடுக்கல? சாத்தான் கையில் கொடுக்கலன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. யார் கையில் கொடுக்கல? சாத்தான் கையில் கொடுக்கல, உன் கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைய தியானத்திற்கென்று ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் நிறுத்தி நிதானமாக வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரிசுத்த தெய்வமே, இம்மட்டும் எங்கள் கூட பேசிட்டு வந்தீங்க. எங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சாய்ஸ் எங்கள் கையில் கொடுத்துட்டீங்கல்ல, அந்த சாய்ஸை நாங்கள் ஜெயிக்கிறவராக உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவாய் மாற நாங்கள் என்ன செய்யணும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.